உறவுகளே இன்றைக்கி நம்ம வந்து 9 மணிக்கு தான்ப்பா லாகின் பண்ணோம். நம்ம 9 மணிக்கு லாகின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆர்டர் வந்தது எப்போனா 9:40க்கு தான் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டுங்க. நான் ஆல்ரெடி ரெடியாக தான் உட்காந்துருந்தேன். சரி டக்குன்னு ஆர்டர் வந்ததும் அப்படியே இருந்துச்சு. போய் ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு ஆர்டர் இப்போ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா 78 ரூபா போட்டாங்க. 8 கிலோமீட்டர் இப்போ வந்துட்டுங்க. கஸ்டமர் லொக்கேஷன்கிட்டே வந்துட்டேன் நான். உறவுகளே நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுப்பா. இதுக்கு வந்து 78 ரூபா போட்டாங்க. ஆகா, அடுத்த ஆர்டரும் போட்டாங்கப்பா. இந்த ஆர்டருக்கு 72 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே, அப்பத்தாஸ் பிரியாணி இங்கே தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஒன்றும் ஃபுட் ரெடி ஆகலைங்க, வெயிட் பண்ணலாம். உறவுகளே ஒரு வழியாக வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆர்டரை கொடுக்கலப்பா. ஏன்னா கேன்சல் ஆகிடுச்சு. கஸ்டமர் அன்றைக்கி பண்ண மாதிரி கேன்சல் பண்ணி விட்டாங்கப்பா. அந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 20 ரூபா ஆட் ஆகிருக்குங்க. அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் அமௌண்ட்டும் இந்த ஆர்டரும் சேர்த்து வந்து ஒரு 96 ரூபா வந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த ஆர்டரை நோக்கி அப்படியே போவோம். வருதான் தெரியல. ஆர்டர் ஃப்ளோ வேறு இன்றைக்கி காலையில் 9:45 தான் ஃபஸ்ட் ஆர்டரே வந்துச்சு. ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண காத்திருக்கேன் எவ்வளோ தெரியலையே. இந்த சாலையில் நான் செல்லும் போது அமைதியை நாட்டுது, அடர்ந்த மரங்களோ என்னை நிற்க சொல்லுதே, நானும் நின்று பார்த்தால் போதும் மனதில் நிம்மதி தோன்றுதே, பசுமையான காற்றுகளும் இலை உதிரா மரங்களும். கைஸ், இந்த மாதிரி அமைதியான இடத்துல அப்படியே ஜில்லுன்னு காற்றடிக்கிறப்ப அதில் வர சுகமே தனி சுகங்க. அமைதியாக இருக்குது. ஆர்டர் இல்லையா, அதான் இங்கனுக்குள்ளே நின்றுட்டுருக்கேன். இதை சுற்றி இந்த இடத்த சுற்றி 4-5 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆர்டர் வந்துச்சுன்னா வரட்டும், நம்ம அது வரைக்கும் இங்கேயே நிற்போம். வண்டி எதுக்கு பெட்ரோலை போட்டு வேஸ்ட் ஆகிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஒரு இடத்துல நின்று ரிலாக்ஸாக அப்படியே ரெஸ்ட்டை போடுவோங்க. ஆர்டர் வருதான்னு பார்க்கலாம். அவனே போடுவேன். சில நேரம் வந்து நமக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம். அப்போ வந்து 5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 4 கிலோமீட்டர் பிக்கப்பு அப்போ மட்டும் போட தெரியுது. இப்போ போடுவானா? இப்போ போடுவானா மாட்டானா பார்த்துக்கலாம். காய்ஸ், இந்த உலகத்தில் நம்மளுக்கு எங்கே தான்ப்பா சுதந்திரம் இருக்குது? சரி, ஐயோ ஐயோ, இங்கே நிற்கக்கூடாதான்ப்பா. அங்கே ஒரு ஆஃபீஸர் போகிறாரு. அவர் சொல்லிட்டு போகிறாரு, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, நோ பார்க்கிங்னு போர்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. இங்கே நிற்கக்கூடாது போல். ஏன்னா திடீர்னு என்னமோ மீசையெல்லாம் எதாவது சொல்லுவாங்களே, அது வந்துடும் போல். அதனால் இங்கே நிற்கக்கூடாது. நம்மளுக்கு சேஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நிற்கிறது. உறவுகளே நம்மளுக்கு ஒரு வழியாக 1 மணி நேரம் கழிச்சு இப்போ தாங்க ஆர்டர் வந்திருக்கு. ஸ்பீக் கவரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக மணி 12:03. ஆர்டர் வந்ததும் ஃபுட் ரெடியாக தாங்க இருக்குது. காய்ஸ், நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு கையில். இப்போ போய் டக்குன்னு கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் டக்குன்னு போட்டால் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா வெயிட் பண்ணி தான் வாங்கணும் போலுங்க. உறவுகளே நம்ம வந்து ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துலாமா? ஆர்டர் அமௌண்ட்டு எவ்வளோ? 94 ரூபா போட்டிருக்காங்கப்பா. பரவாயில்ல. அண்ணா 5981ண்ணா. ஆ 5981 இதாக இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். உறவுகளே இப்போ கரெக்டாக மணி 2 மணி ஆகுது. நம்மளுக்கு ஒரு மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்கப்பா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த ஆர்டரும் வந்துச்சு. ஆர்டர் ஃப்ளோ வந்து புரட்டாசி மாதன்றனால அப்படி எப்படின்னு இருக்குங்க. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 600 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்கான். 30 ஆர்டர் முடிக்கணும், 12 கிக்ஸு முடிக்கணும். இதை முடித்தோன்னா நம்மளுக்கு வந்து 600 ரூபா இன்சென்டிவ்ங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன், அதாவது காலைல 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கேன்றதை அப்படியே அந்த ஆர்டரை முடிச்சுட்டு சொல்கிறேங்க. உறவுகளே கரெக்டாக இப்போ மணி வந்து 3 மணி ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்னா 468 ரூபா பார்த்துட்டோங்க. 468 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். நம்ம ஆன் பண்ணதுலேருந்து 1 மணி நேரத்துக்கு 1 ஆர்டரு 2 ஆர்டரு இந்த மாதிரி டல்லாக தான் வந்துச்சு. ஆர்டரு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் லாஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு அமௌண்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. இதுவும் கம்மி தான். நம்ம வந்து எத்தனை மணி நேரம் லாக்இன் பண்ணியிருக்கோன்னா கரெக்டாக 10 to 11, 11 to 12, சாரி 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 2, 2 to 3, 5 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம். ஆனால் 500 ரூபாய்க்கு மேலே வரணும் நம்மளுக்கு.
அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது. சரி மக்களே, இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ரூம் பக்கத்தில் போட்டாங்க ஆர்டரு. சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே இப்போ இன்றைக்கி 4 மணிக்கு ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணால் தான் நம்ம வந்து நைட்டுக்குள்ளே ஒரு 12 gigs முடிக்க முடியும். 12 gigs முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். அது 12 gigs முடித்தாலும் ஆர்டர் வரணுமே, நம்மளுக்கு 30 ஆர்டர் பார்க்கணும். பார்க்கலாம் நைட்டுக்குள்ளே ஆர்டர் வருவானா தருவானான்னு நான் தெரியல, பார்க்கலாம். நான் சாப்பிட்டு வந்து அப்படியே 4 மணிக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து 5:45 ஆச்சுப்பா. நம்ம 5 மணிக்கெலாம் லாக்இன் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து ஆர்டர் இல்லாமல் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தாங்க நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வருது. புரட்டாசி மாதம் கொஞ்சம் புரட்டி போட ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவன் கொடுக்குறத வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க, அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். பீஸா ஹட்லேருந்து போட்டிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோனா ஒரு 34 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் 30 தீஸ்கான் ஒருவர்களே கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. டிராஃபிக்கில் அடித்து பிடிச்ச வரக்குள்ளேயும் மணி வந்து 6:10 ஆகிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சுனாலே இங்கே டிராஃபிக் ஆரம்பித்து விட்டுறாங்க. இங்கே பாரு 29 ரூபா தான் அங்கே போட்டிருக்காங்க. அட பாவிங்களா. உறவுகளே நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்துருச்சுப்பா. இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 90 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் 15.95ண்ணா. உறவுகளே ஒரு வழியாக இந்த ஆர்டரை கொடுத்தாச்சு. டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி வந்துட்டுங்க. கரெக்டாக இப்போ மணி வந்து 7 ஆகிடுச்சு. பீக் அவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. 90 ரூபா போட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்? 9 ஆர்டருக்கு 590 ரூபா வந்துருக்குங்க. கைஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்குப்பா. இந்த ஆர்டர் வந்து 6 கிலோமீட்டர் ட்ராப்பு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப் போட்டாங்க. போட்டு இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சரியாக கவனிக்கல. அப்படியே எண்டில் நான் சொல்கிறேன் ஆர்டர் ட்ராப் பண்ணிவிட்டு. உறவுகளே நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தோம்ப்பா. அதை ஒரு வழியாக கொடுத்து முடித்தாச்சு. அமௌண்ட் எவ்வளோ போட்டாங்கன்னா கரெக்டாக இருங்க பார்க்குறேன். என்னடா அது சார்? என்ன நீயாடா நல்லா இருக்கியா? என்னண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி போயிட்டுருக்க வீடியோலாம்? போயிட்டுருக்கேன். யூடியூப்பில் பார்த்தீங்களா? ஆமாடா தம்பி, யூடியூப்பில் பார்ப்பேன். நல்லபடியாக பண்ணிகிட்ருக்க. சரிண்ணா சரிண்ணா. எப்படி இப்படி தோணி ஜாலியாக என்ன பண்ணுறது? இப்போ சேலம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 50 ரூபா ப்ராஃபிட். சூப்பர்டா. எல்லாருமே உன்ன மாதிரி பண்ண மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. பண்ணணும்னு நினச்சி பண்ணுறிய வேறு லெவலில். ஆமாண்ணா, ஒரு பக்கெட்டு வீட்டுக்காகவும் பார்க்கணும்ல, அதுக்காக ப்ராஃபிட்டுக்காக ஃபேமிலியில் ரொம்ப. ஆமாம் அது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே சேலஞ்சாகவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன். அப்படின்னா சரி, உனக்கும் கஷ்டம்தான். நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அது வேணா நீ பண்ணு. நான் நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். சொல்லுங்கண்ணா. என்னென்னா இந்த ரோட்டோரத்தில் நைட் டைமில் வந்து கூட்டி அள்ளிட்டு இருப்பாங்க. ஆமாம். அவங்களுக்குலாம் உன்னால் முடிஞ்சதுன்னா ஒரு 10 ரூபா ஜூஸ் பாட்டிலோ ஸ்நாக்ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக வாங்கி போய் கொடுத்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அது வீடியோ எடுத்து பண்ணு. அப்படியா? நான் உங்கள் வீடியோக்காக சொல்ல, அண்ணன் பர்சனலாக நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வீடியோவில் போட்டுறாது. ஏன் சொல்கிறேன்னா, இல்லை நான் அவங்க மூஞ்சியை ப்ளர் பண்ணிடுறேன். வேணாம்டா. இல்லை இல்லை போகிறதுனா இப்போ அண்ணன் மூஞ்சி அழகாக போடுறா, அழகாக காட்டுறா. என்ன சூப்பராக பண்ணேன். சரிண்ணா. அப்புறம் வேறு ஏதோ சொல்லணுன்னு சொல்கிறேன், எனக்கு தோணும் போது சொல்கிறேன். நிறையா யோசிச்சு வச்சேன். இதனாலும் உங்கள் இதில் சேனலில் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். உங்கள் பேருண்ணே? சதீஷா? ஓகேண்ணே. சரி பார்ப்போம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை எடுக்க கூட பார்த்தேன் ப்ரோ உங்கள்கிட்ட. அப்படியா? சரி சரி. இப்போ தான் ஜாயின் பண்ணுவேன். 3 நாள் 4 நாள் ஆச்சு. 3 நாளா? சரி ப்ரோ. எந்த ஊரில் இருந்தீங்க? மகாபலிபுரம் ப்ரோ. நான் மகாபலிபுரம்னா இது கொஞ்சம் அவுட்ரு, எப்படி சொல்கிறது, ஈஸியாக நான். ஆமாம் சரி சரி சரி. திருவம்பூர் நீலங்கரை அந்த சைடு. அப்படியா? சரிண்ணா. இல்லை 12 மணிக்கு மேலே லாங் போட்டுறானுங்க. எல்லாம் வெளியே விட்டுறானுங்க. 800 போட்டானுங்க. அது வந்து எப்பயும் பண்ணுவாங்க. அது ரொம்ப மோசம். ஆள் இல்லாதனால தூக்கி போட்டுறானுங்க போல. அது நைட் நேரத்தில் ஆள் இல்லாதப்ப வந்து ஒரு 11 மணிக்கு அங்கிட்டு இழுத்துருவான் அந்த ஜோனுக்கு. அவனுக்குள்ளேயே வச்சு சுத்த விட்டு அங்கேருந்து லாங் அடிப்பான், திரும்பி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு லாங் அடிப்பான். அந்த மாதிரி தான் பண்ணுவான். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? அந்த பேக்கை பார்த்து கண்டுபிடிச்சேன். சில்லறை எடுப்பீங்க, அதை பார்த்தா கண்டுபிடிச்சேன். சரிண்ணா. சரி நான் பார்ப்பேன். அப்பாரி உறவுகளே, இப்போ வந்து நம்ம ஆட்டோக்காரனை சந்திச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன். தலையை வந்து என்ட்ரி கொடுத்துட்டார். டெய்லி பார்ப்பார் போலங்க நம்ம வீடியோவை. பரவாயில்லைங்க.
இப்படி பார்க்குறவங்கலாம் வந்து கேட்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகுதுப்பா. அதுவும் நம்ம அந்த ஆட்டோக்காரன்லாம் சரியான அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. நான் அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். நல்லா பண்ணு, ஹெல்ப் பண்ணு, இன்னும் உனக்கு மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன், கையில் இருக்கிறத ஹெல்ப் பண்ணு. நான் என்ன சொன்னேன்னா, இல்லைண்ணா என்கிட்ட ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். அது இல்லைடா, நீ ஒரு 50 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணாலும் போதும், 100 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணாலும் போதும், நீ உதவி செஞ்சுட்டாலே போதும்டா, அந்த கடவுள் உன்னைய பார்த்துக்குவான் அப்படின்னா நிறையா அட்வைஸ் பண்ணாருங்க. அப்பா அடி இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அப்படியே மனசு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருந்துச்சுங்க. பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச அளவு அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும், எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டோன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியே செய்யணுங்க. அதுதான் என்னுடைய ட்ரீமு. என்னுடைய உள் மனசு எப்பயுமே என்ன சொல்லணும்னா, நம்ம வளர்ந்த பிறகு குட்டீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஆசை தான் எனக்கு. பார்க்கலாம், நம்ம கடவுள் வந்து நமக்கு இருக்கார், எல்லா விதத்துலேயும் ஆசீர்வதிப்பார். பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. மதுரை மிலிட்ரி ஹோட்டல் இதில் போட்டிருக்காங்க. இது என்ன பக்கமாக தான் போட்டாங்க. 90 ரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்தேன் நான். அதை கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது நம்மளுடைய உறவுகளை வந்து 2 பேரை சந்திச்சாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4953ண்ணா. இது ஒன்றுண்டா வீடு நம்பரு போர்டில் இரு. கஸ்டமர் வரேன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். என்னது? ஆமாடா, இந்த வந்துட்டாங்கடா. நானா தேங்க்யூ. கேமராவா? கேமரா நைட்டு நாய்த்தொல் அதிகமாக இருக்குல்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லுவேன். இந்த ஏரியாலலாம் நாய்த்தொல் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதனால் புரியல, நைட்டு என்ன ஒரு 2 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஆமாடா, நான் இல்லைடா, நான் போயிட்டு சீக்கிரம் தூங்கிட்டு ஒரு 9 மணி 8 மணி போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆமாம் ஆமாம், போகிற வழியில். இதா, இது என்ன ஸ்டோரேஜ் இருக்குது, மெமரி கார்டு அளவுக்கு எடுக்கலாம். மெமரி கார்டு ஃபுல்லாக வரைக்கும். இந்த அப்படியே டெலிவரி கொடுத்தா வந்துடும். அவ்வளோதான். பாய்டா. உறவுகளே, ஒரு வழியாக எல்லா ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சுப்பா. இப்போ கரெக்டாக மணி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 11 ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம் தெரியுமா? அப்பா, எப்படியோ எஃபர்ட் போட்டு அப்படி இப்படின்னு வேலை செஞ்சு 2030 ரூபா சம்பாரிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், 1030 ரூபா தாங்க சம்பாரிச்சிருக்கேன் நான். பார்த்தீங்களா, 1030 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கேன். இதில் 100 ரூபா இன்சென்டிவ். அப்புறம் உறவுகளே, ஒரு சின்ன அப்டேட் சொல்லிடலான்னு இருந்தேன் நான். அதாவது நவம்பர் டிசம்பரில் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணணுன்ட்டு வராதிங்க. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. புரட்டாசி மாதன்றனால வந்து ரொம்ப ஆர்டர் டல்லாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா, என்ன ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது பொங்கலுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஜனவரி மாதத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆடி மாதம், ஜூன் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடி மாதம் அந்த மாதிரி வந்துருமா, அதில் கூட நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க, கொஞ்சம் டல்லாகும். அதுக்கப்புறம் வந்து இந்த புரட்டாசி பிறந்துருச்சுனாலே ரொம்ப டல்லாயிரும். வருஷத்தில் ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 மாதம் விட்டு 2 மாதம் விட்டு அந்த மாதிரி தான் நல்லா ஓரளவுக்கு ஆர்டர் வரும். அப்புறம் மக்களே, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஏப்ரல், மே வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள். அந்த மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல ஆர்டர் ஃப்ளோ இருக்குங்க. ஏன்னா எல்லாேருக்கும் ஸ்கூலு, அந்த காலேஜ் லீவு அந்த மாதிரி விட்டுருவாங்க. ஊருக்கு போகிறவங்கன்னா போவாங்க. பட் இங்கே இருக்கிறவங்க வந்து ஆர்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்கும். நான் வந்து மே மாதம் இங்கே வந்து விசாரிக்கிறப்பயே வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, நல்லா ஆர்டர் வரும், மார்னிங்லேருந்து பார்த்தா நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட கேட்டேன், புரட்டாசி மாதம்னா எப்போயுமே இப்படி தான் இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அதாவது இந்த மாதம், அதாவது ஆடி மாதம், இந்த புரட்டாசி மாதம் அந்த மாதிரி டைப்பில் வந்து ஆர்டர் அப்படி இப்படின்னு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க, நல்லா ஓட்டுங்க, சம்பாதிங்க. அது மாதிரி
வண்டி ஓட்டுறப்போ வந்து கொஞ்சம் சேஃபாகவே ஓட்டுங்க மக்களே. அதுக்கப்புறம் இந்த இதில் நான் என்ன பிரச்சனைலாம் சந்தித்தேன், என்ன அதாவது கஸ்டமர் கேர்லேருந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன ஏது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் வந்து இந்த சேலஞ்சை முடிக்கிறப்ப எண்டில் சொல்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் புரியும். ஓகேவா? ஸோ ஓகே மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்து டே 21 சந்திப்போம். டாடா, பாய் பாய்.